ஹலோ வணக்கம். அண்ணாமலை நாக்கை வெட்டணும். பாஜகவில் திருட்டு மொள்ளமாரி பசங்க தான் இருக்காங்க. செல்லூர் ராஜு ஆவேசம். மதுரை மக்களவை தொகுதி அதிமுக வேட்பாளர் சரவணனுக்கு ஆதரவாக பிரச்சாரத்தில் ஈடுபட்ட முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்துள்ளார். அவர் பேசியதாவது, மருத்துவர் சரவணன் பரிசுத்தமானவர், அவரை பார்த்தாலே ஓட்டு போட்டு விடுவார்கள். எங்கே குளவை போடுங்க, முழக்கால் புலியை விரட்டுபவர்கள் பறவை பகுதி பெண்கள். சொன்ன வாக்குறுதி சொல்லாத வாக்குறுதியையும் அதிமுக நிறைவேற்றியுள்ளது. 1000 ரூபாயை கூட தகுதி பார்த்து கொடுக்கிறார்கள். விலை ஏறிவிட்டதா இல்லையா? ஆமா இல்லையா என கூறுங்கள். சண்டால பய ஆட்சி. ஆட்டுக்கூட்டம் ஒன்று இருக்கு, அதை பற்றி பின்னாலே பேசுகிறேன். சுதந்திரம் வாங்கிய மகாத்மாவுக்கு கட்டடம் கட்டி கொடுத்தவன் நான். உங்கள் வீட்டு பிளானை இல்லை என்பதால் அரவணைத்தீர்கள், இல்லை என்றால் தூக்கி எறிந்திருப்பீர்கள். பொய் சொல்லிய ஆட்சிக்கு வருபவர்கள் திமுகவும் பாஜகவும் விமானத்தில் வருகிறார்கள், ரோடு ஷோ நடத்துகிறார்கள், என்னென்னமோ செய்கிறார்கள். ஒரு ஆட்டுக்குட்டி உள்ளது. உயரமான சுவற்றில் ஆட்டுக்குட்டி நின்று கொண்டு வழியாக சென்று சிங்கத்தை பார்த்து சொல்லியதாம், குலவை பருத்தி எனக்கு கொடு சொன்னதாம். சுவர் என்பது ஆளும் கட்சி மத்தியில் ஆளும் கட்சி என்ற திமிரில் மெதப்பில் அண்ணாமலை பேசி வருகிறார். முந்தா நாள் பெய்த மழையில் முளைத்த காளான் அண்ணாமலை. உங்கள் அப்பன் இல்லை, யார் வந்தாலும் அதிமுகவை அழிக்கவே முடியாது. அரசியலில் கத்துக்குட்டி அண்ணாமலை. என்று சொன்ன அழகிரியை எதிர்த்து அரசியல் செய்தவன் நான். நீங்கள் ஏமாத்திரம். வரலாறு தெரியாத அண்ணாமலை படித்து பாஸ் செய்தாரா இல்லை பிட்டடித்து பாஸ் செய்தாரா என தெரியவில்லை. கவுன்சிலரை கூட நின்று ஜெயித்ததில்லை அண்ணாமலை. ஆனால் நிறைய பேசுகிறாரு. கடந்த சட்டமன்ற தேர்தலில் 1000 ரூபாய் கொடுத்து அண்ணாமலைக்கு ஓட்டு போடவே இல்லை மக்கள். அதிமுகவையும் அதிமுக தலைவர்களையும் பேச அண்ணாமலைக்கு அருகதையே இல்லை. அதிமுக அழிந்து போகும் என கூற அண்ணாமலைக்கு மக்கள் சாபமிடுவார்கள். குழுவை போட்டு சாபமிடுங்கள். திராவிட இயக்கம் வளர வேண்டும் என உழைத்த தலைவர்களை இழிவாக பேசிய அண்ணாமலைக்கு என்ன தகுதி இருக்கிறது? அண்ணாமலை நாக்கு வெட்டப்பட வேண்டும். இல்லையா? 10 ஆண்டுகள் தமிழகத்திற்கு என்ன செய்தார்கள் பாஜகவில் முழுவதும் திருட்டு பையன் மொள்ளமாரி பையன் அனைவரும் கட்சியில் சேர்ந்து விட்டனர். அண்ணாமலை வந்த பின்புதான் இவ்வாறு பாஜகவில் நடக்கிறது. அதிமுக அழிந்து போகும் என கூறும் அண்ணாமலை அழிந்து போவார்கள். அரசியலில் அப்புறப்படுத்துவாய், அட்ரஸ் அல்லாமல் போவாய், தேன்முட்டில் கை வைத்தால் நிச்சயம் பாதிக்கப்படுவோம் என ஆவேசமாக பேசினார்.